பணபதியாய் வாழ நம்மளுக்கு முதல்ல வந்து பணம் வேணும். பணம் வந்து தான் பற்றாக்குறை கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கேயே தேடுவேன் பணத்தைங்கிற மாதிரி பணம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் மாடு இருந்ததுன்னா மாட்டுக்கிட்ட மாட்டோட கோமயத்தை பிடிச்சி வச்சுக்கணும். நைட்டே பிடிச்சி வச்சுக்கணும். அல்லது காலையில் நேரத்தில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கையில் எடுத்து வந்து அந்த மகாலட்சுமி மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி, இப்படி ஒரு 6 முறை சொல்லி அந்த அந்த பசுங்கோமயத்தை வந்து முகத்தை கழுவிக்கொள்ள வேண்டும். அப்போ முகத்தை கழுவிட்டு முகம் காய வரைக்கும் அப்படியே விட்டுறணும். முகம் காய வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அப்புறம் பிறகு காஞ்ச பிறகு எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ரெகுலராக தொடர்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பூரா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ வந்து நம்மளுக்கு வழிபாட்டில் வந்து முக்கியமான வழிபாடு அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிற விஷயம். பணம் சம்பந்தமான பிரச்சனை இதற்கு அந்த கோமயம் அப்படிங்கிறது வந்து அழகாக பசுங்கோமயம் வந்து நல்லா வேலை செய்யும். இதை செஞ்சு பார்க்கும்போது ரிசல்ட் தெரியும். தொடர்ச்சியாக ஒரு ஒரு 5-6 நாள் செய்யும்போதே மாற்றம் தெரியும். பணம் பிரச்சனை, பணம் கொடுக்கல வாங்கல, நம்மளுக்கு பாக்கெட்டில் ஏதாவது பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை செய்து பார்த்தால் தான் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 5 நாள்லேயும் நடக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரம் கழிக்கும். ஒரு 10 நாள் ஆகலாம், 8 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ வந்து சுப பலனடைய வெற்றி பெற அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது நல்ல வழிபாடு நாளும் பலன் தரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை.